Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஸ். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ரைட். கொஞ்சம் ஜாமெட்ரிக்காக எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஓகே. கன்சிடர் திஸ் செட். ஓகே, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இதுதான் நம்ம செட்டு. இந்த செட்டில் ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். ஆர் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் 1. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸையும் கூட்டினா அது 1 வரணும். ஸோ அப்போ அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் தெரியும். ஸோ இப்போது இதில் ரியல் லைனில் ரெண்டு ரியல் நம்பர் எடுக்கிறேன், எக்ஸ் ஒய். அது எப்போ ரிலேட்டட்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பி லைஸ் ஆன் திஸ் லைன். எங்கே இருந்தாலும் ஓகே. சரியா? இப்போது 1 கமா 1 இதில் இருக்குமா அப்படின்னா 1 + 1 2 கண்டிப்பாக இருக்குது. 1 இஸ் நாட் ரிலேட்டட் டு 1. பட் 1/2 கமா 1/2 they are related. Okay, 1/2 is related to 1/2. 1 is not related to 1. 1/3 related to 2/3. 2 related to -1. -1 related to 2. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். தெரியுதா? ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தா என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, நமக்கு இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்ஷன் தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், 1 நாட் ரிலேட்டட் டு 1. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் வந்து நாட் ரெஃப்ளெக்சிவ். நம்பர் 2, இப்போது எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போது ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு கேட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1னா ஒய் ப்ளஸ் எக்ஸும் 1 தான். சரியா? ஸோ அதனால் இட் இஸ் சிமெட்ரிக். அடுத்து ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஆன்டிசிமெட்ரிக்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யும் இருக்கணும், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸும் இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். 2 ரிலேட்டட் டு -1, -1 ரிலேட்டட் டு 2. பட் அது ரெண்டும் இருந்துச்சுன்னா 2 ஈக்குவல் டு -1 வரும். வருமா? வராது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இட் இஸ் நாட் ஆன்டிசிமெட்ரிக். சரியா? இப்போ 4வது லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும்? ட்ரான்சிட்டிவிட்டி பார்க்கணும். ஸோ ட்ரான்சிட்டிவிட்டி பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஆர் கிவன் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு இசட். யூ ஹாவ் டு ப்ரூவ் அண்ட் எக்ஸ் ரிலேட்டட் டு இசட். ஸோ இதை டைரெக்டாக ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், 1/3 ரிலேட்டட் 2/3. இட் ஆல்சோ இம்ப்ளைஸ் 2/3 ரிலேட்டட் டு 1. சரியா? ஸோ 1/3 ரிலேட்டட் டு 2/3 ஜஸ்ட் சிமெட்ரிக் இல்லையா? நமக்கு அடிஷன் தான். பட் 1/3 ரிலேட்டட் டு 1/3 வருமா? இங்கேருந்து எக்ஸு ஒய் ஒய் இசட். இது எக்ஸு ஒய் ஒய் இசட். ஸோ எக்ஸு இசட்டும் 1/3 + 1/3 இட் இஸ் ஈக்குவல் டு 2/3. therefore x not related to சரியா? ஓகே, ஸோ திஸ் நீட் நாட் இம்ப்ளை. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்.
அடுத்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக கொடுத்துட்றேன். ஓகே, x equal to set of all real numbers. The relation is set of all x comma y such that x square plus y square equals 1. இதில் என்ன கண்டிஷனாலும் போட்டுக்கோங்க. இங்கே xy equal to 1னு போட்டுக்கலாம், xy equal to 2னு போட்டுக்கலாம், இல்லை xy equal to 0 எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். மூணாவது x equal to r where relation is x comma y such that xy is greater than 0. xy equal to 0 போட்டுக்கலாம். ரைட், xy equal to 0 என்ன அர்த்தம்? இட் இஸ் those points lying on the x axis and y axis. சரியா? இங்கே வந்து xy greater than 0 என்ன அர்த்தம்? those points in the R2 such that both the terms x and y are of the same sign, both positive or both negative. அவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன ஆகும்? இது வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணும், இந்த ஏரியாவும் அப்புறம் இந்த ஏரியாவும். சரியா? ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம போடலாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அது மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ இதையும் வெரிஃபை பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த கண்டிஷன்ஸ் நிறையா மாற்றி நீங்கள் மறுபடியும் போட்டு பார்க்கணும். ஓகே, அப்போ போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு ப்ரூஃப் மாறிட்டே வரும். இப்போ ரெஃப்ளெக்சிவான்னு வெரிஃபை பண்ண போகிறேன். அப்போ ரெஃப்ளெக்சிவான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னோ x, x இருக்குமா அப்படின்னா எக்ஸு ஓகே எல்லா எக்ஸுக்கும் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் ஆல் எக்ஸ் x இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் அப்படின்னா x equal to 0 எடுங்க. x equal to 0 எடுத்தால் x, x does not belongs to R. ஏன் இந்த பாயிண்ட் இருக்காது இதில்? ஏன் இந்த பாயிண்ட் இருக்காது? 0 into 0 0 அது வந்து பாசிட்டிவாக இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். திஸ் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். ரைட். பி இப்போ வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னா x ரிலேட்டட் டு y அப்படின்னா x, y பிலாங்ஸ் டு R அப்படின்னா ரெண்டையும் பெருக்குனா பாசிட்டிவ் வருது அப்படின்னா ஒய்யும் எக்ஸையும் பெருக்கினாலும் பாசிட்டிவ் வந்துடும். ஸோ இட் வைஸ் சிமெட்ரிக் அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து சிமெட்ரிக் எழுதலாம். அது பொறுத்தும் சி எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா பாசிட்டிவ் வருது, ஒய்யும் எக்ஸும் பெருக்குனா பாசிட்டிவ் வருது. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவலாக இருக்குமா? அவசியம் இல்லை. எக்ஸுக்கு 1 எடுத்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு 2 ஏதோ ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. 1 into 2 இஸ் பாசிட்டிவ், 2 into 1 இஸ் பாசிட்டிவ், 2 ஈக்குவல் டு 1 அவசியம் இல்லை. ஸோ நாட் antisymmetric. ரைட். இப்போ டி டிரான்சிட்டிவாக இருக்குமா? எக்ஸும் ஒய்யும் பெருக்குனா பாசிட்டிவ் வருது, ஒய்யும் இசட்டும் பெருக்குனா பாசிட்டிவ் வருது. அப்போது எக்ஸும் இசட்டும் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற கேள்வி. இப்போது எக்ஸும் ஒய்யும் ஒரே சைன், ஒய்யும் இசட்டும் ஒரே சைன். அப்போது நடுவில் ஒய் காமனாக இருக்கனால எக்ஸ் என்ன செய்யணும் அதுதான் ஒய்யாக இருக்கும், ஒய் என்ன செய்யணும் அதுதான் இசட்டாக இருக்கும். ஸோ எக்ஸும் இசட்டும் ஒரே சைனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டிரான்சிட்டிவ். ரைட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிமெட்ரிக் வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் ஆன்டிசிமெட்ரிக் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் டிரான்சிட்டிவ்க்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்துடுது. டிரான்சிட்டிவ் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் இது ட்ரூ வந்துடும். இது வந்து ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு, இந்த ஃபெயில் ஆகிற இடம் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபெயில் ஆகுது, மற்ற எந்த இடத்துலையும் ஃபெயில் ஆகலை. ஃபார் எவ்ரி அதர் எக்ஸ் என்னாகும்? எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் எக்ஸ், எக்ஸு பாசிட்டிவ் ஆகிடும், ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். எக்ஸு பாசிட்டிவாக இருந்தாலும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு பாசிட்டிவ் ஆகிடும். எக்ஸு 0வாக இருக்கிற இடத்துல மட்டும்தான். ஸோ அப்போ இந்த 3 வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். இது வந்து 4வது எக்ஸாம்பிளாக போடுறேன். என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். ஓகே, R1 ஈக்குவல்ஸ் இதே ஆர்னே வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எக்ஸ், ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் இஸ் பாசிட்டிவ் யூனியன் 0, 0. இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்? இந்த 0, 0 ஆட் பண்ணனால சிமெட்ரி அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, டிரான்சிட்டிவிட்டி அப்படியே தான் இருக்க போகுது. நாட் ஆன்டிசிமெட்ரிக் அது மாறாது, பட் இது மட்டும் மாறும். என்ன மாறும்? இட் வில் பிகம் ரெஃப்ளெக்சிவ். புரியுதா? இப்போது கண்டிஷன்ஸ் வச்சு
ஒரு செட்டு ஒரு ரிலேஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது தவிர அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை தனியாக ஆட் பண்ணிட்டேன். 0 இஸ் ரிலேட்டட் டு 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, சில நேரம் நம்ம மேக்ஸில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, 1/x வந்து 0ல் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல மட்டும் 1/x ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ கொடுத்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. அது மாதிரி ஒரு முடியாத இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி ஒன்று சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா, திஸ் இஸ் reflexive, symmetric and transitive but not antisymmetric. ஓகே, இப்போ அஞ்சாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, ஒரு நான்-எம்ப்டி செட் S be a non-empty set. Okay, P of S set of all subsets of S. இது வந்து பவர் செட்னு சொல்லுவோம். இதை நம்ம படித்தோம் இப்போ ரீசெண்டாக. இப்போ இந்த செட்டில் வந்து ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஆர் அப்போ வந்து A, B ரெண்டு சப்செட் ஆஃப் S. When do you say A, B is in R? Whenever A is subset of B. Subset of B னா இங்கே என்ன subset are equal to. இப்போ இது வந்து A related to A னா A is subset of A, அதனால் A related to A ன்னு சொல்லிடலாம். ஸோ அது ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். சிமெட்ரிக் A subset of B னா B subset of A வருமா? வரும்னு அவசியம் இல்லை. சரியா? இது S நான்-எம்ப்டிங்கிறதுனால let us assume that it has at least one element. சரியா? எம்டி செட்டும் அதோட சப்செட் தான், அந்த ஒரு ஒன் எலிமெண்ட் செட்டும் அதோட சப்செட் தான். அந்த எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் த ஒன் எலிமெண்ட் செட். அந்த சிங்கிள்டன் செட்டு இந்த எம்டி செட்டுக்கு சப்செட்டாக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக் A சப்செட் ஆஃப் B, B சப்செட் ஆஃப் A, அப்போது A ஈக்குவல் டு B வந்துருமா? வந்துடும். ஆன்டிசிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் A சப்செட் ஆஃப் B அண்ட் B சப்செட் ஆஃப் C. ஸோ A சப்செட் ஆஃப் C வந்துருமா? வந்துடும். ஸோ திஸ் இஸ் reflexive, antisymmetric and transitive. இது எது இல்லை, இதில் எந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ரைட். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னா, எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ரெண்டு ஃபங்க்ஷன் தான் ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுவோம். ஒரு நம்பரால் பெருக்கிறது. அதுமாதிரி இங்கே ரெண்டு ரிலேஷன் இருக்குது ரெண்டு செட்டில். ஓகே, எஸ் இஸ் ஏ ரிலேஷன் ஆன் எக்ஸ். அப்படின்னா என்னென்னா, எஸ் கிராஸ் எஸ், எஸ் இஸ் சப்செட் ஆஃப் x cross x. T is a relation on y. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, T is subset of y cross y. ஓகே, ரெண்டு ரிலேஷன் இருந்தால் புதுசாக ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியும். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஆன் x cross y. ஓகே, சரி, அந்த ரிலேஷனை வந்து ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, அது எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்க? x, y or x1, y1 related to x2, y2. ஏன்னா x cross yயில் இருக்க எலிமெண்ட்ஸ் அப்போ எதில் இருக்கணும்? இட் இஸ் a subset of x cross y cross x cross yன்னு வரும், அதோட சப்செட். அதனால் டேரெக்டாக நான் பண்ண இப்படி எழுதுகிறேன், if and only if. இது ஷார்ட் ஃபார்ம் if and only ifக்கு. ஓகே, if and only if x1 related to x2 under this relation yes, and y1 related to y2 under this, y1 related to this under this relation, y1 t y2. ஓகே, இது புரிஞ்சிச்சா? இது ரெண்டுமே நடந்துச்சுன்னா இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி, இந்த ரிலேஷனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? நம்ம போன இடம் பார்த்தோம், எஃப்பும் ஜியும் பற்றி பார்க்கும்போது எஃப் காம்போசிஷன் ஜி பற்றி படித்தோம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அதுக்கு என்னெல்லாம் படித்தோம்? யூனியனு, இன்டர்செக்ஷனு எல்லாத்தையும் படித்தோம், காம்ப்ளிமெண்ட் எல்லாம் படித்தோம். ஓகே, எஃப் காம்போசிஷன் ஜிக்கு என்ன படித்தோன்னா, F11 G11னா எஃப் காம்போசிஷன் G11னா
எஃப் ஆன் டு ஜி ஆன்ட்டுனா எஃப் காம்போசிஷன் ஜி ஆன்ட்டுவா, இந்த மாதிரி நிறையா கேள்வி கேட்டோம். அது மாதிரி இங்கே எஸ்ஸும் டீயும் ரெஃப்ளெக்சிவாக இருந்துச்சுன்னா எஸ் காம்போசிஷன் டி ரெஃப்ளெக்சிவா, எஸ் காம்போசிஷனில் இந்த ஆர் வந்து ரெஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்கலாம். எஸ்ஸும் டீயும் சிமெட்ரிக்னா ஆர் வந்து சிமெட்ரிக்கா, இப்படி நிறைய கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ முதல் கேள்வியை ஆன்சர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ், டி இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்படின்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ், ஒய் கமா ஒய் பிலாங்ஸ் டு டி ஃபார் ஆல் ஒய் இன் ஒய். அப்போது எனக்கு என்ன கேள்வினா x1 கமா y1 இஸ் இட் ரிலேட்டட் டு x1 கமா y1. அப்போ இது இருந்தால் இது எப்போ இருக்கும்? ஒன்லி வென் திஸ் ஹேப்பன்ஸ், x1 ரிலேட்டட் டு x1 அண்ட் y1 ரிலேட்டட் டு y1. அது நடக்கும் இல்லையா? ஃபார் எனி x1 y1 திஸ் வில் ஹேப்பன். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி வந்துடும். சரியா? ஏ வந்து ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். அடுத்து பி வந்து என்னது? பி வந்து சிமெட்ரிக் பார்க்கணும். இப்போ சிமெட்ரிக் பார்க்கணும்னா இந்த கோஆர்டினேட் எடுப்போம். சரியா? x1 ரிலேட்டட் டு திஸ்னா நம்ம கேட்குற கேள்வி என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எழுதுவோம், இதை அச்சீவ் பண்ணிப்போம். given x1 கமா y1 ரிலேட்டட் டு x2 கமா y2. நம்ம என்ன கேட்குறோம்? is it true that x2 comma y2 related to x1 comma y1. இப்போ இது நடக்கணும்னா என்ன ஆகணும்? x2 எஸ் x1 ட்ரூவாக இருக்கணும் அண்ட் y2 t y1 ட்ரூவாக இருக்கணும். ஓகே ரைட். இப்போது இது நம்ம கொடுத்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x1 எஸ் x2 அண்ட் y1 t y2. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல எஸ் ரெஃப்ளெக்சிவ், எஸ் வந்து சிமெட்ரிக்னா x2 எஸ் x1 வந்துடும், t சிமெட்ரிக்னா y2 t y1 வந்துடும். அது இது கொடுத்துரும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னா எஸ்ஸும் டீயும் சிமெட்ரிக்காக இருந்தால் இது சிமெட்ரிக் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாங்கிறது, இது வரைக்கும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோங்கிறத நான் எழுதுறேங்க. இஃப் S and T are reflexive, then R is reflexive. சரியா? அடுத்து B. If S and T are symmetric, then R is சிமெட்ரிக். ரைட்டா? ஓகே. இப்போது இது வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அதே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்குறீங்களா? என்ன வெரிஃபை பண்ணணும்? ஆன்டி சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே சரி. இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறோன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இங்கே வந்து ரெண்டு ரிலேஷன் எக்ஸில் ஒயிலும் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு ரிலேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் கிராஸ் ஒயில். இப்போ அதே தான் பண்ண போகிறோம். பட் எக்ஸ் கிராஸ் ஒய்யை வந்து டிக்ஷனரி ரிலேஷன் ஒன்று பண்ண போகிறோம். டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷன். அது என்ன அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போது டிக்ஷனரியில் ஆன் இஸ் இந்த ரெண்டு வார்த்தை எந்த ஆர்டரில் இருக்கும்? இந்த முதல் எழுத்தை பார்ப்போம். முதல் எழுத்து எங்கே வருது பார்ப்போம். ஓகே, எது முதல்ல வரும்? ஐ தான் முதல்ல வரும். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும், இதுதான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். சரியா? அப்போ இது முதல்ல வரும், இது ரெண்டாவது வரும். ஓகே ரைட். இது வந்து இந்த கம்பேரிஷன். இப்போ இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இஸ்ஸு இன்னு, ஓகே, 8 3 வச்சுக்குவோம். இப்போ இதில் எது முதல்ல வரும்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை எல்லாத்துக்குமே ஒன்றா இருக்குது. அப்போ எல்லாமே அந்த ஐ வரிசையில் வந்துடும். முதல்ல வரப்போகிறது இது வரும். சரியா? ரெண்டாவது வரப்போகிறது எது அப்படின்னா, இந்த ரெண்டாவது வார்த்தை எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? எண்ணு முதல்ல வந்துடும், அதனால் இது வந்துடும். ரெண்டாவது வார்த்தை எஸ்ஸு எண்ணுக்கு அப்புறம் வரும், டி அதுக்கப்புறம் வரும். ஸோ இது ரெண்டாவது வரும், இது மூணாவது வரும். இந்த ஆர்டரில் தான் நம்ம டிக்ஷனரியில் அப்பியர் ஆகும். சரியா? இந்த டிக்ஷனரி ஆர்டரை
நம்ம எக்ஸ் கிராஸ் ஒயில் டிஃபைன் பண்ணலாம். அது ஒரு ரிலேஷனாக எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் எழுதலாம். இங்கே ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்? எங்கே டிஃபைன் பண்ண போகிறேன்? எக்ஸ் கிராஸ் ஒய். எக்ஸ் கிராஸ் ஒய் தான் என்னோடய செட்டு. ஓகே, இந்த செட்டில் டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த செட்டில் வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்? ஒரு ரிலேஷன். இது என்னது? செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கமா ஒய் such that x belongs to x, y belongs to y. இப்போ நான் இங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டிக்ஷனரி ஆர்டருக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? 2 எழுத்து வார்த்தையாக கொடுத்தேன். அந்த 2 எழுத்து வார்த்தையை அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஒய்ங்கிறது. சரியா? எக்ஸ் ஏதோ ஒய் ஏதோ இருக்க போகுது. ஓகே, ரைட்டு. இப்போ 2 எழுத்து வார்த்தையாக இருக்க போகுது அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே நான் 2 எழுத்து வார்த்தைங்களுக்கு எப்படி அந்த ஆர்டர் கொடுத்தனோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இப்போ எப்படி இதை ரிலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆர்டரில் வந்து எஸ் வந்து ரிலேட்டட் டு ஆன். ஏன் அப்படின்னா இந்த முதல் எழுத்து ஐக்கு முன்னாடியே வந்துருச்சு, அப்போது ரிலேட்டட். ஓகே, ரைட். ரெண்டாவது ஆன் வந்து நாட் ரிலேட்டட் டு இஸ். ஓகே, ஆனால் இஸ் ரிலேட்டட் டு இட். இஸ் வந்து ரிலேட்டட் டு இட். இதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டுறேன், அப்போ தான் அந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். அதனால் ஓகே, இல்லைன்னா அது அர்த்தம் புரியாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா இது அந்த ஆர்டரில் வந்து இந்த சைடு வர்றது வந்து முன்னாடியும் இது பின்னாடியே வருது. ஓகே, டிக்ஷனரியில் வந்து இது முன்னாடி இது பின்னாடி வருது. பட் இங்கே பார்த்தா இது பின்னாடி வருது, அது முன்னாடி வருது. அப்போது ஒரு 2 எழுத்து வார்த்தை இங்கே போட்டு இங்கே ஒரு 2 எழுத்து வார்த்தை போடுறேன், ஆர் இங்கே ஒரு 2 எழுத்து வார்த்தை போடுறேன். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடியே டிக்ஷனரியில் வந்துருச்சுன்னா இது ரிலேட்டட். அப்படி வரலைன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட். சரியா? இதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, இப்போ அதை எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹவு டு டூ தட் அப்படின்னு பார்க்கலாம். அதை வந்து இங்கே ஜென்ரலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு சே x1, y1 related to x2, y2 if and only if இந்த x1 should come before x2 அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அப்போது அதுக்கு ஒரு ரிலேஷன் வேணும் இல்லையா? அந்த ஆர்டரு ஏபிசிடியில் நமக்கு ஆர்டர் இருக்குது A to Z. அதே மாதிரி இந்த y1 y2க்கும் வேணும். அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல ஆல்ஃபபெட்ஸ், இங்கே y இருக்கிற இடத்துல ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இப்போ சொன்ன விளக்கத்தை கொடுத்துடலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? S is a relation on x and T is a relation on yன்னு வச்சுக்கோங்க. இப்போது முதல் எழுத்து என்ன பண்ணணும்? இந்த எஸ்ஸுங்கிற ரிலேஷனில் ரிலேட்டடாக இருக்கணும். x1 இஸ் ரிலேட்டட் டு x2 அப்படி இருக்கணும். சரியா? x1 ரிலேட்டட் டு s2. ரைட்? அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன நடக்கணும்? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த x1 ஈக்குவல் டு x2 இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? இந்த y1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y2 இருக்கணும். அண்ட் இஃப் x1 ஈக்குவல்ஸ் x2, y1 ரிலேட்டட் டு y2. ஓகே, y1 ரிலேட்டட் டு y2 வித் ரெஸ்பெக்ட் டு விச் ஆர்டர்? T. இது அர்த்தம் புரியுதா பாருங்கள். இது வந்து x1 x2. ஓகே, அதாவது இஸ் ரிலேட்டட் டு ஆன் அப்படிங்கிறதுல இந்த முதல் எழுத்து பார்க்குறேன். முதல் எழுத்து வந்து ஐக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதோட முதல் எழுத்தும் இதோட முதல் எழுத்தும் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளோட ஆல்ஃபபெட் ஆர்டர் ரிலேஷன் வந்து ISOன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஆர்டரில் I இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. ஓகே, வந்துடுச்சுன்னா இப்படி வந்துடுச்சு. டன்னா? ஓகே, இப்போது அப்படி இருந்தால் ரிலேட்டட்னு சொல்லிட போகிறோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இஸ்ஸும் இட்டும் கம்பேர் பண்ண போகிறேன். இதை பார்க்கணுன்னா இந்த முதல் எழுத்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த எஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டீயாக இருக்கணும். எஸ் வந்து டீக்கு முன்னாடியே வந்துடணும். வந்துடுமா? y1 ரிலேட்டட் டு y2. இதுதான் அந்த ஆர்டரை டிஃபைன் பண்ணுற விதம். இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா, இது ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுதா? இது ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுது. இந்த ரிலேஷனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு பாருங்கள். அப்போ எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? முதல்ல எஸ் ரெஃப்ளெக்சிவ், டி ரெஃப்ளெக்சிவ்னா எஸ்
இந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இதை கொஞ்சம் தெளிவாக ஒரு தடவை பொறுமையாக உட்காந்து போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு இதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி போட்டேன். இப்போ அதையே கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி கஷ்டமாக்கியிருக்கேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல 2 எழுத்து வார்த்தைகள்லாம் இருக்குல்ல டிக்ஷனரியில், அதுக்கு இந்த ரிலேஷன் போட்டு இதில் நான் இங்கே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், எது வரும் எது வராதுன்னு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுட்டு அதுக்கடுத்து ஜென்ரல் இதுக்கு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு இங்கே நிப்பாட்டிப்போம். அடுத்த கிளாஸில் இன்னும் ரிலேஷன்ஸை பற்றி அதிகமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.